நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதன்முறையாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அளித்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி பேட்டி பெரிய பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 2002 கலவரத்தை பற்றி பேசுகிறார், மோடி பற்றி குறிப்பிடுகிறார், முக்கியமாக சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று பல முறை குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாமும் வாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காட்டு. ராகுல் காந்தி நேரு குடும்பத்தின் வழிவந்த வாரிசாக அறியப்பட்டு அகில இந்திய காங்கிரசின் துணைத் தலைவராகவும் வருங்கால பிரதமராகவும் பார்க்கப்பட்டு வருபவர். 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அவரது அரசியல் பிரவேசம் இருந்தபோதிலும் அரசியல், சமூகம், பொருளாதார பிரச்சினைகளில் அவரது ஆழமான கொள்கை நிலைப்பாடு இன்னும் பொதுத்தளத்தில் சரியாக வெளிப்படவில்லை. எனவே காங்கிரசின் கொள்கை நிலைப்பாடே அவரது சொந்த நிலைப்பாடாக கொள்ளப்பட்டாலும் பிரதமர் மற்றும் மத்திய மந்திரி சபையின் நிலைப்பாட்டுக்கு மாறான சர்ச்சைக்குரிய விதத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தியும் உள்ளார். சமீபத்திய அவரது தொலைக்காட்சி நேர்காணல் அவர் குறித்த மாயைகளை தகர்த்து அவர் குறித்த சில புரிதல்களை ஏற்படுத்தியுள்ளன. அரசியலில் ராஜதந்திரத்தை காட்டிலும் நேர்மைக்கு முக்கியத்துவம் தருபவரா? ஜனநாயக செயல்பாடுகள், பரந்துபட்ட மக்கள் பிரதிநிதித்துவத்தில் ஆர்வம் கொண்டவரா? ராஜ குடும்பத்தின் இமேஜை தவிர்த்து தன்னை தனிப்பட்ட வகையில் நிரூபிக்க துடிக்கிறாரா? வெளிப்படை தன்மை, பெண்களின் பிரதிநிதித்துவம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தருகிறாரா? போன்ற விவாதங்களை அவரது நேர்காணல் உருவாக்கியுள்ளது. அதே சமயம் அவரது தற்போதைய அரசியல் ஆளுமை திறன் நாட்டிற்கே தலைமை செய்ய தகுந்த பரிணாமத்தை தொட்டுவிட்டதா என்ற கேள்வியும் எழவே செய்கிறது. சில சமயங்களில் தனது கட்சிக்கும் தன் கட்சி தலை தாங்கும் அரசாங்கத்திற்கும் அந்நியப்பட்டவர் போலவும் அவர் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். இது அவரது அக்கவுண்டபிலிட்டி குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. எனினும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி மீது நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ராகுல் ஒருவேளை தோல்வி ஏற்படுமானால் அதற்கான பொறுப்பை ஏற்பேன் என்றும் தெரிவிக்கிறார். ராகுல் காந்தி அனைத்து தரப்பு மக்களையும் ஆதர்ஷிக்கும் ஆளுமை உள்ளவரா? நல்லவனாக வெளிப்பட்டிருக்கும் அவர் வல்லமை படைத்த தலைமை பண்புகள் கொண்டவரா? வருங்கால இந்தியாவை வழிநடத்தக்கூடியவரா? அல்லது வழிவிட்டு மாற்றுத் தலைமையை ஏற்க வேண்டியவரா? இதை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அந்த பேட்டியை உற்று நோக்கினால் சில கருத்துக்களை சொல்லக்கூடிய ராகுல் காந்தி பல கேள்விகளை தவிர்க்க முன்வருகிறாரா, தவிர்க்க நினைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதே போல சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் அவருடைய எண்ணம் மிக தீவிரமாக இந்த பேட்டியில் வெளிப்படுகிறது. இவையெல்லாம் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை தாண்டி சர்ச்சைக்குரிய சில விஷயங்களும் இந்த விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2002 கலவரத்தை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள், அதே போல 1984 கலவரங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை, அதாவது மன்னிப்பு கேட்க வந்த பேட்டியில இவையெல்லாம் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மாநில விவகாரங்களுக்கான ஊடக தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன், உங்களை நிகழ்ச்சியை வரவேற்கின்றோம். அதே போல பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் ஆகியோர் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நான் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அசாத்தியமான அரசியல் ஞானம், தீர்க்கமான அரசியல் பார்வை, மலைக்க வைக்கும் அரசியல் மூப்பு, எதையும் சமாளிக்கும் சிறந்த வாதத்திறன், இவையெல்லாம் வெளிப்பட்ட ஒரு நேர்காணலா பார்க்கிறீங்களா? இல்ல இந்த எல்லா இனங்களிலும் ராகுல் காந்தி தடுமாறியதான் நினைக்கிறீங்களா? ராகுலோட ஒரு நேர்காணல் நீண்ட நாட்களுக்கு பிறகு முழுமையா ஒரு சிட்டிங் இன்டர்வியூங்கும் போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சான்னு நிச்சயமா சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல அவர் நேரடி கேள்விகளை தவிர்த்தாரு. நிறைய கேள்விகளுக்கு ஒரே மாதிரியான பதில்களே கொடுத்துட்டு இருந்தாரு. குறிப்பா நீங்க மோடி பற்றிய நேரடி கேள்விகளுக்கு அவர் அதை தவிர்க்க தான் பார்த்தாரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சிஸ்டம் மாத்தணும் அப்படின்ட்டு தன்னை அவர் ஒரு பார்ட்டியில இருந்து டிஸ்ஓன் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருந்தாரு.
தொடர்ச்சியா சிஸ்டத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிற லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பவர்ல இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான். மோடி பற்றி கருத்து சொல்ல வரலனாலும் கூட கடுமையான கருத்துக்களை இந்த பேட்டியினுடைய நடுவுல சொல்லதான் சொல்றாரு. பட் அது வந்து 4-5 முறை கேட்கப்பட்ட பிறகு அழுத்தி கேட்ட பிறகு அது வேற வழி இல்லாம அதுக்குள்ள வராரு. இது வந்து நம்ம ஒரு குறையா சொல்லல. ஆனால் இந்த நேரடியா ஒரு பேட்டியின் மூலமாக மக்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு தலைமை அப்படிங்கிறது 2 விதமான தலைவர்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு பேட்டிங்கிறது 2 விதத்துல ஈர்க்க முடியும். ஒன்னு அவர்களுடைய பேச்சு திறமையாக இருக்கலாம், அல்லது அது எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க. ஒரு பெஸ்ட் கம்யூனிகேட்டரா இருந்தா அதன் மூலமாக ஒண்ணுலாத விஷயத்தையும் கன்வே பண்ண முடியும். இன்னொன்னு சப்ஜெக்ட் இந்த விஷயத்தை. ஆனால் இதுல வந்து சில விஷயங்கள்ல ராகுல் காந்தியோட விஷன் இருக்குன்னு நம்ம ஒத்துக்க முடியும். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு சில நீங்க வந்து இப்போ ஒரு விமன் எம்பவர்மெண்ட் ஆகட்டும், அல்லது வந்து அதிகாரத்தை பரவலாக்கணும், டெமோக்ரஸி ஷுட் பி லைக் ஃப்ரம் தி கிராஸ் ரூட், அமைப்பு சீர்திருத்தத்துல அவருக்கு வந்து ஒரு ஆழமான பார்வை இருக்கிறது. அதாவது அந்த எண்ணங்களை பேசுறதை தவிர அதற்கான ஒரு அழுத்தமான வாதங்கள் வைக்கப்பட்டதா என்றால் அதுல வந்து அவர் வந்து அதுல வந்து அவருக்கு ஒரு கிராஸ் ரூட்ல ஒரு கனெக்டடா இருக்காராங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. ஏன்னா அவரால் நிறைய விஷயங்களை கன்வே பண்ண முடியாத மாதிரி தான் எனக்கு ஒரு பொதுவில் ஒரு கருத்து வந்தது. ரைட். நான் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த பேட்டியை பற்றிய பலருடைய விமர்சனம் என்னவென்றால், ஒன்ன பத்தி கேட்டா இன்னொன்னு பத்தி சொல்றாரு, மோடி பற்றி கேட்டால் சிஸ்டம் பத்தி பேசுறாரு, பிரதமர் வேட்பாளர் பத்தி பேசினா ஆர்டிஐ பத்தி பேசுறாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி கேட்டா மேனுபேக்சரிங் யூனிட் பத்தி பேசுறாரு அப்படின்னு, அதாவது நிகழ்கால நிதர்சனங்களை தவிர்த்து விட்டு ஒட்டுமொத்தமா சிஸ்டம் பற்றி பேசுவது அப்படிங்கிறது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய துணைத் தலைவருக்கு அழகா அப்படிங்கிற கேள்வி. அதாவது ராகுல் காந்தி அவர்களை வந்து நீங்க வந்து ஒரு சிறந்த பேச்சாளரா அப்படின்னு கேட்டா, இந்தியாவிலே தலை சிறந்த பேச்சாளரானா நான் சொல்லுவேன் நிச்சயமா அவர் இந்தியாவிலே தலை சிறந்த பேச்சாளர் இல்லைன்னு. ராகுல் காந்தி அவர்கள் ஊடகத்தில் இருக்கவங்கள பேனலிஸ்ட்லயே பெஸ்டா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு நான் சொல்றேன். மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அது முக்கியம் இல்ல. மக்கள் ஒரே ஒரு தயவு செஞ்சு நீங்க கேள்வி கேட்ட போறோம், எனக்கு கேள்வி முடிக்க வேண்டிய என்னுடைய கருத்தை கேட்ட அதனால அவர் வந்து இன்னைக்கு காமராஜரை விட நம்ம கருணாநிதி நல்லா பேசுவாருங்களா? நிச்சயமா நல்லா பேசுவாரு. காமராஜரை விட ஆங்கிலம் ஜே நல்லா பேசுவாங்களா? நிச்சயமா பேசுவாங்க. ஆனா லீடர்ஷிப்ன்றது பேச்சு திறன் மட்டுமே லீடர்ஷிப் இல்ல. இந்தியாவுடைய தொலைநோக்கு பார்வையில் எது முக்கியம் எது முக்கியம் இல்ல என்ற பகுத்தாய்வு உள்ள உண்மையான உரைகள். ஒண்ணும் கேட்டா இவங்களெல்லாம் விட்டுருங்க, நிகழ்கால நம்ம ஜெயலலிதாவும் கருணாநிதியும். மகாத்மா காந்தி ஒரு சிறந்த பேச்சாளர் இல்லைங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? my life is my message, my life is my message சொன்னாரு. ராகுல் காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இல்ல ப்ளீஸ் டோன்ட் லாஃப். ராகுல் காந்தி மகாத்மா காந்தி ஒப்பிடுறீங்களா? நிச்சயமாக. எந்த விதத்துல ஒப்பிடுறேன்னா, இவர் தன்னுடைய குருவர், இவர் தன்னுடைய குருன்னாரு. அவருக்கு ஈடு இல்ல. அவர் ஃபாலோ அப் பண்ற ஒரு நல்ல சிஷ்யனாக நிச்சயமா இருக்காரு. எந்த விதமான அந்த வயல் தன் மெசேஜ் வந்து வாழ நினைக்கிறார். வாத திறமையை விட்டுருங்க, அவர் வைக்கக்கூடிய மெசேஜ் பற்றி முக்கியம், பேச்சு முக்கியம் இல்ல. பேச்சு மோடி என் கூட வந்து பேசினா கூட நான் நல்ல பேச்சாளனா இருக்க முடியுமா? ஆனா மோடி என்னோட ஒப்பிட தலைவர். அதே போலத்தான் அவர் பற்றிய நேரடியான விமர்சனங்களை அவர் தவிர்க்கிறாரு. என்ன நேரடியான விமர்சனம்? அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி கேட்டா மேனுபேக்சரிங் யூனிட் பத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கத்துக்கணும் தெளிவா சொன்னாரு. இல்ல கேட்கறதுக்கெல்லாம் நீங்க கேட்ட உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குன்னு ஒரு மெசேஜ் இருக்கு, அதை கொடுப்பது என்னுடைய வேலை தான். இப்ப நீங்க இன்டர் பண்றீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க இன்டர் பண்ணி அந்த மெசேஜ் நீங்க தடுத்து மக்கள்கிட்ட நீங்க வந்து பெருசா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களை மாதிரி ஊடகங்களையும் வானதி மாதிரி அட்வொகேட் நான் வந்து வக்கீல் படிச்சவங்க, எனக்கு மாநாடு தெரியாது. உண்மையை மட்டும்தான் ராகுல் காந்தி எப்படி உண்மையை கேமராவை பார்த்து சொல்றாரோ அதே மாதிரி நம்ம மக்களுடைய கண்ணை பார்த்து உண்மையை கம்யூனிகேட் ஒரு கட்சியுடைய பாசிபிள் பிரதமர் இவர் தான் பிரதமரா வருவார் அப்படின்னா அவருடைய பார்வையை தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறது, ஊடகங்கள் எதிர்பார்க்கிறது, நேரடியான கேள்விகளை எடுத்துக்கணும்னு நினைக்கிறதும் அவ்வளவு தவறு இல்லை. அது மட்டும் இல்ல, அவர் தான் he is going to head the campaign. Exactly. அப்போ அந்த நேரத்துல அவர் என்ன விதமான விஷயங்களை முன்வைக்கிறார்? இங்க வந்து நாங்க இங்க பேச்சாளராகிறது முக்கியமே இல்ல, ஆனால் எந்த விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாரு. உங்களுக்கு என்ன சொன்னாரு? சிஸ்டத்தை பற்றி சொன்னாரு. ஒண்ணு இல்லைங்க, இந்தியால நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இந்தியா வந்து உலகத்துல பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல எல்லா கட்சிகளிலும் ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றாங்க. அது மாற்றம் அடித்தட்டில் முயற்சிக்கிறாரு. அது உண்மையான முயற்சி இல்லையா?
the word speaker than louder இல்லையா? தயவு செய்து ஏளன சிரிப்பு சிரிக்காதீர்கள். உங்களுக்கு இல்ல வந்து ஒரு நல்ல முயற்சி, யாருமே எந்த கட்சியுமே செய்யாத முயற்சி, பிரைமரியை கொண்டாரு. இஸ் தட் நாட் தி மெசேஜ்? சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சிஸ்டத்தை பாதுகாக்கிற வேலையில 10 வருடங்களா இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்துவதில் அல்லது பின்ன இருந்து கொண்டு போறதுல ராகுல் காந்திக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும்? அவருடைய பேட்டி முழுக்க பார்த்தா அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து தன்னை வெளியில வச்சு பேசுறாரு. நியாயமான கேள்வி கேட்ட When if you wanted her to talk to her, let me answer it. மக்களுக்கு thought process போய்டும். What he is saying is, அவர் 10 வருஷத்துக்கு தன்னோட வெளியில இருந்து காமிச்சுக்கிறாருன்னு. ராகுல் காந்தி அரசாங்கத்துல ஒரு கேபினெட் அமைச்சராகவோ இதுவோ இல்ல, அவர் பார்ட்டியில சிஸ்டம் கொண்டாரா? எந்த ஒரு கட்சியிலும் இல்லாம, இந்தியாவில் எங்க கட்சியிலே இல்லாம, ஸ்டூடெண்ட் யூனியன்லயும் யூத் காங்கிரஸ்லயும் டெமோக்ரஸியை கொண்டு வந்தாரா? 2 வருடத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடத்தினாரா? நிச்சயமா. இந்த நாட்டுல அதிகமாக ஆட்சியில் இருந்த கட்சி எங்க கட்சி தான். சரி, இப்ப அந்த சிஸ்டம் தவறாக இருக்கிறது அப்படின்னா அந்த பொறுப்பு உங்கள் கட்சிக்கு பெரும் பங்கு இருக்குன்னு ஒத்துப்பீங்களா? இல்ல ராகுல் உங்களோட கட்சியிலிருந்து அரசாங்கத்தை வழிநடத்திய ராகுல் காந்தியுடைய அப்பா, பாட்டி, கொள்ளு தாத்தா இவர்களுக்கும் தானே பொறுப்பு இருக்கு. ஒரே ஒரு நிமிடம், நீங்க நேற்றை விட இன்னைக்கு புதுசா கத்துக்கிறீங்களா இல்லையா? 10 வருஷம் நீங்க உங்க டைம்ஸ் நோல வேலை பண்ணிருக்கீங்களே, நேற்றை விட இன்னைக்கு புதுமையை புகுத்துறீங்களா இல்லையா? அப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நேற்று நீங்க புதுமையை புகுத்தலையே, நேற்று இதெல்லாம் செய்யலையே, வேலையில தவறிட்டீங்கன்னு சொன்னா சரியான வாதமாக இருக்குமா? அவர் வந்து நான் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் நீங்க வந்து ராகுல் காந்தியை குற்றம் சாட்டுறீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க பெரிய சொல்றீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்களே, நேரடியா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? என்னன்னா பொதுவா வந்து வாதத்துல பேசும்போது குரலை உயர்த்தி பேசுறதுங்கிறது வந்து ஒரு மாற்றத்துக்கான இஷ்யூவை டைவர்ட் பண்றது. அவர் ரொம்ப அமைதியா பேசுறாரு. கேள்வி கேட்பவரே கேள்வி கேட்கறது, இல்லாட்டி பக்கத்துல இருக்கிறவங்க நேரடியான பதில் இல்லாத பட்சத்துல நீ என்ன பண்ற அப்படிங்கிற கேள்வி வரதான் செய்யும். இதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நீங்க நம்ம வந்து இந்த விவாதத்தை அடுத்த காலத்துக்கு கொண்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அடுத்த காலத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு வேண்டாம் நினைக்கிறீங்க, கஷ்டமா இருக்கு. ஆய்வெழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதன்முறையாக அரசியலுக்கு வந்த பிறகு ராகுல் காந்தி அளித்திருக்கக்கூடிய பேட்டி தான் விவாதத்தை நாடு முழுவதும் எழுப்பியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கொந்தளித்திருக்கிறார்கள். ஆளும் கட்சியான காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய எல்லா கருத்துக்களையும் வரவேற்கிறது. ஆகவே இது விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. நான் பாரதிய ஜனதாவின் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். பிரதானமா இந்த ராகுல் காந்தியுடைய பேட்டியில பார்க்க வேண்டிய விஷயம் 2002 கலவரத்தை பற்றி அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள். முதல்ல அதை சொல்றதுக்கு முன்வரலனாலும் தொடர்ந்து கேட்கப்படவே மோடி மீது கடுமையான தாக்குதலை சொல்லியிருக்கிறார். மன்மோகன் சிங் ஏற்கனவே செய்த அந்த தாக்குதலை வழிமொழிந்து கலவரத்தை ஊக்குவித்தது, முன்னின்று ஊக்குவித்தது மோடி என்றும் மோடி அரசாங்கம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் 1984 ஒப்பிட்டு முடியாது. அது வேற இது வேறன்னு சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். நீங்க வந்து அதுக்கு மேல வந்து என்ன வந்து தன்னை வந்து இந்த அரசாங்கத்திற்கு சம்பந்தமில்லாத நபர் போல சில சமயம் காட்டிக்கொள்வதன் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது நடந்த தவறுகளுக்கும் அவர்கிட்ட அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியுங்கிறீங்க. மோடி கிட்ட அதை கூட எதிர்பார்க்க முடியாது. இல்ல நீங்க அதாவது நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளரிடம் நேரடியாக பேசுவது என்பதற்கே அவர் ஏதோ திடீரென்று அரசியல் களத்திலே குதித்து அப்படியே வந்து உடனடியா வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல பேசல. 2004 ஒரு பாராளுமன்ற உறுப்பினரானதிலிருந்து 10 வருட காலம் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பணியை அவர் எவ்வாறு செய்திருக்கிறார் அப்படிங்கறதுக்கெல்லாம் ரெக்கார்டே இருக்கு. அவரோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி தனியா வச்சிருக்காங்க. அவர் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியை வந்து 5% கூட செலவழிக்கல. இது 0 ஹவர்ல வந்து கொஸ்டினே கேட்கல. விவாதங்கள்ல இது வரைக்கும் 2 தடவை தான் பேசியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு விஷயங்கள் உண்டு. ஆனா இங்க வந்து வெளிப்படையாக அவர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சார குழுவின் தலைவரானதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள்ல இந்த நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல் கொண்டு அவருடைய பார்வை ஒவ்வொரு விஷயங்களிலும் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பத்திரிகையாளரோட ஒரு சந்திப்பு நிகழும் போது அவர் கேட்கப்படுகின்ற எந்த கேள்விகளுக்கும் நான் சொல்ற பெரிய பேச்சாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை.
இல்ல அவர் சொல்ற மாதிரி சகோதரர் சொல்ற மாதிரி நான் ஒத்துக்கிறேன். அவர் 1984 கலவரத்தை பத்தி கேட்கும் போது அத்தனை கேள்வியும் எதிர்கொண்டார். அவர்னா மைக்க தூக்கி போட்டு தண்ணி குடிச்சு சொல்றேன். 84 கலவரத்தை பத்தி அவர் சொல்றது ரொம்ப பிளைனா, எது வந்து அது மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா எதனால இல்ல அப்படிங்கறத சொல்லணும் இல்லையா? அரசாங்கம் முன்னின்று நடத்தியது அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன். குஜராத்தில் கலவரத்தை மோடி முன்னின்று நடத்தினார் அப்படின்னு சொன்னா நீங்க மாநிலத்திற்குள்ளாக அல்ல, உச்சநீதிமன்றத்தில் தனியாக சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு நேரடி பார்வையின் கீழ் ஒரு அமைக்கப்பட்ட குழு கூட அவர் மீது எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொன்னதற்கு பின்னால் ஒரு நாட்டினுடைய பிரதமர், அதாவது எந்த நீதிமன்றம் ராஜீவ் காந்திக்கோ அங்க இருந்த பிரதமருக்கு நேரடியான தொடர்பு இருக்குன்னு சொல்லிருக்கு? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், அப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி அரசாங்கம் என்பதை சீக்கிய கலவரத்தை பத்தி அவர் கேள்வியை எடுத்துக்கல அப்படின்னீங்க. ஆனால் 2002 கலவரத்தை பத்தி இதே போல ஒரு பேட்டியில மோடி கிட்ட கேட்கும் பொழுது அந்த பேட்டியே நிறைவு செய்தார். மைக்க கைட்டு தண்ணி குடிச்சு போதும் என்று இந்த பேட்டி நிறைவு செய்தார். ஆனால் ராகுல் காந்தி அதை பற்றி பேசினவே இல்லை. நான் பேசினார் இல்லன்னு சொல்லல. ஆனா நான் கேட்கிறேன், இதே இந்த சீக்கிய கலவரத்தை பற்றி ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்? அதை எப்படி நியாயப்படுத்துற மாதிரி பேசினாரு? அதற்கு பின்னால் எந்தெந்த காங்கிரஸ் தலைவர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது? அதற்கான பதில் என்ன? ஆக்ஷன் ரியாக்ஷன் பற்றி நீங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் நீங்க நான் இல்லன்னு சொல்ல வரல. நீங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் நீங்க பாரதிய காங்கிரஸ் மேல குற்றம் சாட்டும் பொழுது அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது நான் என்ன சொல்றேன், அப்ப எங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி நீங்க ஈக்குவேட் பண்ணும் போது என்ன எந்த விதத்துல நீங்க வேறுபடுத்தி காட்டுறீங்கறத சொல்லணும் இல்லையா? அப்ப நீங்க 84க்கும் 2002க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தெளிவாக ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. சொல்ல காட்டுங்க எந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னு சொல்லி. 84ல முதல்ல காங்கிரஸ்காரர்கள் பல கலவரத்தில் ஈடுபட்டாருன்னு ஒத்துக்கிட்டாரா? தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்க பிஜேபி சொன்னாரு, ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதற்காக எங்க மன்னிப்ப பாராளுமன்றத்துல எங்க கட்சியோட பிரதமர் சொல்லிருக்காரு. ப்ளீஸ் லிசன் டு மீ. ஏன்னா நான் குரலை ரொம்ப வசதினா உங்களுக்கு கஷ்டப்படுறேன். பேசுறேன். நம்ம தமிழ்ல ஒரு உண்டு, தலை இருக்குச்சே வாழாடக்கூடாதுன்னு. எங்க பிரதமரே அதை சொல்லிட்டாரு. இவர் அதை போய் இந்த மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கலவரத்துல நீங்க திசை திருப்பறீங்க. மோடியையும் இந்த ஒப்பிட்டு பாக்குறோம். மோடி என்ன பண்ணாரு நேரடி கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு திசையை திருப்பாதீங்க. மோடியை நான் அட்டாக் பண்ண உடனே நீங்க ஏதோ திசை திருப்ப மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அம்மாவுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு நீங்க நடுவில் இந்த மாதிரி திசை திருப்புற மாதிரி இருக்கு. நான் கேள்விக்கு தலை இருக்க வால் ஆடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவரு கேட்கறது அதுதான். மத்த விஷயத்துல எல்லாம் வால் ஆடலாமா அப்படின்னு கேட்கறாரு. இல்ல, நீங்க கேட்டீங்க. முதல்ல உங்க மோடியோட கேள்விக்கு வரேன். மோடி வித்தியாசம் என்ன சொன்னாரு? அங்க கொலை செய்து கொலைக்கு உடந்தையாக இருந்த மந்திரிகளை ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஒண்ணு இவங்க சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஒரு இதுல மோடியை இது மேல குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய சட்டங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம சட்டங்கள் பல குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது. இன்னைக்கு டிவியில போட்டோ எடுத்து அங்க ஒருத்தர் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா மதுரையில. இங்க மெட்ராஸ்ல அரசாங்க செலவுல கட்டப்பட்டது. மக்களை கேட்டா அது என்ன இலைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது? அதனால ஒரு பேச்சு கூட முடிச்சோம். அதனால நீதிமன்றங்கள் குற்றவாளிகள் வெளியேறலாம். நீதிமன்றங்கள் வெளியேற்றியதால குற்றவாளிகள் இல்லன்னு சொல்ல முடியாது. மக்கள் மன்றத்தில் சரியான தீர்ப்பு இருக்கு மோடியை பத்தி. தயவு செய்து நீங்க பேச ஒரு வார்த்தை குறுக்கிடல. நீங்க பத்தி 1000 சொன்னீங்க, ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லல. தயவு செஞ்சு அந்த முடிச்சிருங்க. So all I am requesting is please இதுல மோடி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு இது வெளியிட்டதுனால அவர் குற்றவாளி இல்லன்னு இல்ல. அவர் இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன்.
அவர் வந்து குற்றவாளி அல்லன்றது மக்கள் மன்றத்தில் தெளிவா மக்கள் இருக்காங்க. அதற்கான விளக்கங்கள் பல புத்தகங்கள்ல வந்திருக்குது, பல புத்தகங்கள்ல வந்திருக்குது. ஏன் அவர் கூட இருந்த ஐபிஎஸ் ஆபீசர் சொல்றாங்க, அந்த ஐபிஎஸ் ஆபீசர் நீங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க. பொய்யின் முழு உருவமாக எப்படி கோயபல்ஸ் வந்து இது பண்றாங்களோ திரும்ப திரும்ப பொய்யை சொல்லும் மேடையிலையும் மற்ற இடங்களையும் மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பத்தி வேற விதத்துல எப்படி வார்த்தைகளை போடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கே தவிர நேரடியாக அவருடைய பதில் என்பது இந்த கேள்விக்கு வந்து இல்ல. நீங்க இல்ல நீங்க சொல்றது வந்து நீங்க பாதி சமயம் பாத்தீங்கன்னா மத்தவங்களோட சண்டை போடுறதுதான் சார் நேரம் சரியா இருக்குது. அதாவது நீங்க நடுவில் ஆமாங்க சார், நீங்க பேசிட்டே தான் தொடர்ச்சியா இருக்கிறீங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோங்க, நீதிமன்றத்தை பத்தி நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றீங்க. நீதிமன்றங்கள் இங்க நாட்டுல வந்து சில சமயம் குற்ற வழக்குகளில் சில குற்றவாளிகளை விடுவிக்கிறதோ அதனால வந்து ஒட்டுமொத்தமாக நீதிமன்றம் சொல்ற தீர்ப்பை எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறத அவர் சொல்ல வர்றதோட அம்சம். அப்ப நீதிமன்றத்துக்கு மேல வேற எந்த விஷயத்தை நம்பி மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வர்றது இல்ல. நீதிமன்றத்திற்கு மாற்றாக மக்கள் மன்றம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க எல்லா குற்றங்களுக்கும் இதே மாதிரி கணக்கு எடுத்துக்க முடியுமா? இதே மாதிரி எல்லா குற்ற வழக்குகளும் நீதிமன்றத்துல வந்து சரியா தீர்ப்பு வரல அதனால மக்கள் மன்றம் முடிவு செய்யுதுன்னு விட முடியுமா? அப்ப என்னதான் வந்து ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு கொடுக்கிற மரியாதைன்னு என்னதான் இருக்கு? அப்ப இத குறைஞ்சபட்சம் ஒரு கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார குழுவினுடைய தலைவராக இருப்பவர் வந்து அதை புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லா விஷயங்களுமே அவருடைய கேள்விகளுக்கும் அதுக்கான பதிலையும் பாருங்க, ரெண்டுக்கும் லிங்கே இல்லாம தான் இருக்கு. நாம ஒண்ணு கேள்வி கேட்டோம்னா அவர் ஒண்ணு பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு நேரத்துல என்ன யோசிக்கிறாரு, ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அமைப்புகள் எல்லாமே சரியில்லை, அமைப்புகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறாரு. சரி, அமைப்புகளை மாற்ற வேண்டும் சொன்னா அவர் எதிர்பார்க்கிற அமைப்பு எத்தகையது, எப்படிப்பட்டது, அதில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் இல்லையா? அதுதானே சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயத்த அவர் எங்க சொல்லியிருக்காரு? அப்போ தேவைப்படும் போது காங்கிரசினுடைய பாரம்பரியத்தை நாங்கள் இத்தனை வருட காலம் இந்த நாட்டுக்கு ஜனநாயகத்தை இதற்கும் தனக்கும் சம்பந்தம் 1984 கலவரத்துக்கு ஏன் அவர் மன்னிப்பு கேட்கலன்னு கேட்கப்படுது பிஜேபி உட்பட கட்சிகளால. 2002 கலவரத்துக்கு மன்னிப்பு கேட்கப்பட்டது. நான் என்ன சொல்றேன், இதுல மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு பொது வார்த்தையை வச்சுட்டு எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ண நீங்க கேட்கிறீங்க. ஏன் மன்னிப்பு கேட்கல? மோடி கேட்டாரா? நீங்க கேளுங்க. நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தொடர்ச்சியா நிதியமைச்சர் சிதம்பரம் நான் என்ன கேட்கிறேன், மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்க பிரதமர் கேட்டுட்டாரு அப்படின்னு சகோதரர் சொல்றாரு. காங்கிரஸ் கட்சி ஒத்துக்கொண்டு விட்டது. அதேதான் இந்த வழக்கினுடைய தன்மையிலிருந்து நான் சொல்றேன். நரேந்திர மோடி அவர்கள் இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல திருப்பி அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட வலைப்பக்கத்துல வந்து எழுதும் போது இதுல மன்னிப்புங்கிற விஷயமே இல்ல, அது தன்னை எவ்வளவு வேதனைப்படுத்தியது. நான் என்ன சொல்றேன், அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கேயுமே அந்த ஆட்சி தலைவர் மேல எந்த கன்விக்ஷனுமே கிடையாது. அதே போலதான் கிடையாதுங்கிறது இல்ல. 1984 கன்விக்ஷன் அங்களுக்கு போக மாட்டீங்க. 2002 கலவரம்னா அதான் மோடியை வந்து குற்றமற்றவர்னு சொல்லிடுச்சு. இந்த நீதிமன்றம் சொல்லி இருக்குது. நரோடியா பாட்டிய வழக்கில் ஈடுபட்ட மாயா கோட்னானி யார்? மாயா கோட்னானி யார்? இன்றைக்கும் டெல்லியிலே இருக்கக்கூடிய நான் சொல்றேன், நீங்க ஜெகதீஷ் கைட்டரை சொல்றீங்கன்னா மாயா கோட்னானி யார்? மாயா கோட்னானி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், அரசாங்கத்துக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க நேரடியா சொல்லல. இல்லைங்க, அந்த அம்மா வந்து அமைச்சராகிறதுக்கு கலவரம் நடந்த காலம் உண்மை. அந்த அம்மா அப்ப அமைச்சர் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால நேரடியாக அவர் அமைச்சராக இருந்த போது சார் நீங்க சொல்ற பதில நான் சொல்லுவேன். அதனால அமைச்சர் சொன்னா கலவரம் நடந்த காலத்துல நம்ம அரசாங்கத்திலேயே இல்லாத ஒருவர். நீங்க அப்படி இருக்கும்போது வந்து நீங்க அவரை நேரடியாக தொடர்பு பற்றி பேச முடியாத அரசாங்கத்தை. ரெண்டாவது விஷயம், நீங்க அவரையே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கும்போது அவர் அமைச்சரா இருக்காரு அப்படிங்கும்போது எந்த லாஜிக் படி காங்கிரஸ் நீங்க 2000 குற்றச்சாட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு நபரையும் வந்து எந்த லாஜிக் படி 1984 காங்கிரஸ் தொடர்பு படுத்துறீங்களோ அதே லாஜிக் படி இந்த மாவையும் அது சொல்றேன். இவ்வளவு தூரம் கலவரம் நடந்ததுக்கு இன்னும் இதுவரைக்கும் நீதி கிடைக்காமல் டெல்லியில வந்து சீக்கிய மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்க வந்து குற்ற வழக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நீதி கிடைக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து எத்தனை பேர் வந்து உள்ள தண்டனை பெற்று உள்ள இருக்காங்க. இவ்வளவு பேசுறீங்களே, சீக்கிய நீங்க திருப்பி தொடர்ச்சியா கேள்விதான் கேட்டிருக்கீங்க, பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நீங்க சீக்கிய கலவரத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இல்ல. நீங்க எத்தனை பேர் வந்து அதற்காக உயிரிழந்தாங்க போலீஸ்ல சொல்லுங்க. ஆனா இதுவே 190 பேர் குஜராத்துடைய கலவரத்திற்கு அரசாங்கத்தால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டுல. அப்ப இதையெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க முடியாதா?
ஒரு அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண சிச்சுவேஷன் அப்படிங்கறது முக்கியம். கிட்டத்தட்ட டெல்லியில 3 நாட்கள் ஜெயில இருக்கிற கிரிமினல் எல்லாம் வெளியில ஆயுதம் கொடுத்து அனுப்பப்பட்டார்கள். அதை பத்தி இதுவரைக்கும் வந்து எந்த விதமான பதிவு வந்து அதை பத்தி பேசுறதுக்கு தயாரா இல்ல. எந்த இடத்துலயும் அந்த செய்தி வரல. ஜெனரலா வந்து ஈக்குவேட் பண்ற மாதிரி 412 கன்விக்ஷன் நடந்திருக்கிறது சீக்கிய கலவர வழக்குல. துப்பாக்கி சூடுகளும் நடந்திருக்கு. துப்பாக்கி சூடு இல்லைங்க, இடைவெளிக்கு போறதுக்கு முன்னாடி சுருக்கமான கருத்து திரு கார்த்திகை செல்வன் கேட்கிறேன். 2002 1984 கலவரமும் பற்றிய ஒரு விவாதத்தை இந்த ராகுல் காந்தியோட இன்டர்வியூ எழுப்பி இருக்கிறது. அதை சரியா கையாண்டாருன்னு நினைக்கிறீங்களா ராகுல்? இன்னும் கூட சரியா போயிருக்கலாம். அவரோட தரப்புல இருந்து, காங்கிரஸ் தரப்புல இருந்து வாதத்தை வைக்கணும்னா 2002 குஜராத் கலவரத்துக்கு அவர் இன்னும் கூட முழுமையான சில விஷயங்களை சொல்லியிருக்க முடியும். அழுத்தமான வாதங்கள் இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் பெரிய அளவுக்கு அது சரியா ரீச் ஆகல. அவர் வந்து அவங்களுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாயினுடைய வாதத்தையே கூட அங்க வச்சிருக்க முடியும். பத்தி சொன்னேன், குஜராத் கலவரத்தை பற்றி சொல்லும் போது அந்த மாதிரி சில விஷயங்கள். ஆனால் இதுல என்னன்னா ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கிறார். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இதுல. அவருக்கு என்னன்னா, இப்போ அவர் வந்து ஒரு இளைய தலைமுறையாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கும்போது அந்த கட்சியினுடைய பழைய விஷயங்களுக்கும் சேர்த்து அவர் பொறுப்பேற்க வேண்டியவராக இருக்கிறார். இப்போ நீங்க 84 நடந்த விஷயங்களுக்கும் அவர் இப்ப ஏஐபி மாதிரி ஒரு கட்சிக்கு அந்த பிரச்சனை இல்ல. அவங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டுமே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து பின்னாடி கேள்வி எழுப்பதற்கோ இல்ல சரித்திரத்துல இந்த தவறுகள் நிகழ்ந்திருக்கு, இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற அப்படிங்கிற கேள்வியோ இல்லாத கேள்விகளை சந்திக்க வேண்டியிருக்காது. ஆனால் ராகுல் காந்திக்கோ அல்லது நரேந்திர மோடி அவர்களுக்கோ அந்த பிரச்சனை இருக்குது. என்னன்னா அந்த கட்சி 2 கட்சிகளுக்குமே ஒரு வரலாறு இருக்கு. நான் வந்து அதை ஒத்துக்கிறேன். ராகுல் காந்தி அவர்களுக்கு கிரீடம் வந்து சூட்டப்படும் போது முதுகில் அதற்கான மூட்டைகளும் சேர்த்தே தான் இருக்கிறது. நான் வந்து அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா குறைஞ்சபட்சம் 10 வருஷமா அவர் ரொம்ப ஆக்டிவான பாலிடிக்ஸ், பார்லிமெண்ட் மெம்பர், ஒரு கட்சியில வந்து ஒரு சகல அதிகாரம் வாய்ந்த ஒரு நபராக இருக்கும் போது 10 வருட காலத்தில் அவர் செய்த சாதனைகள் என்ன, அவர் இன்னைக்கு சொல்ற விஷன் சொல்றாரு இல்லையா, இந்த விஷனுக்காக அவர் எடுத்து போட்ட துரும்பு என்ன அப்படிங்கறத என்னன்னா, மோடி வந்து அவருடைய மூட்டையை சுமக்கிறார், ராஜீவ் காந்தி மற்றவர்களுடைய மூட்டையை சுமக்கிறார். மோடி சுமக்கிறது கூட அவர் பண்ண தப்பு. சொந்தமாக அவருடைய குஜராத்ல அவர் கொன்றவர்களுக்கான அவர் அந்த மூட்டையை தான் அவர் சுமக்கிறார். பாரதிய ஜனதாவுடைய மூட்டை அவர் சுமக்க வேண்டியதில்லை. ராகுல் காந்தி மற்றவர்களுடைய 60 வருடத்தில் மற்றவர்களுடைய அவர் பண்ண ஒரு தப்பு கூட அவர் மேல சொல்ல முடியாது. ஒரு பக்கம் சிஸ்டத்தில் நின்று கொண்டு இன்னொரு பக்கம் சிஸ்டத்தை விமர்சிப்பது, அமைப்பை விமர்சிப்பது அப்படிங்கிறது காங்கிரசுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா ராகுல் காந்தியுடைய இந்த அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்க, மேலும் ஆம் ஆத்மி பற்றி அவருடைய கருத்து இவை எல்லாமே விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஆயுத எழுத்து நிகழ்ச்சி தொடர்கிறது. ராகுல் காந்தி அளித்திருக்கக்கூடிய பேட்டி தான் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. 2002 கலவரத்தை பற்றி பேசியிருக்கிறார். 2002 வேற, 1984 வேற. 1984 காங்கிரஸ் அரசாங்கம் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் எடுத்தது மாறாக கலவரத்தை மோடி அரசாங்கம் ஊக்குவித்திருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதை தாண்டி அதிகமாக அவர் இந்த பல கேள்விகள் கேட்கப்படும் போது, பல இனங்கள்ல கேள்வி கேட்கும் பொழுது அவர் விரும்பி சொன்ன விஷயம் இந்த முறையை மாற்றுவது பற்றித்தான். அது பற்றி விவாதம் எழும்பி இருக்கிறது. இடைவெளிக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க குண்டுகள் எதுவும் 1984 போலீஸ் நடவடிக்கை எடுக்கல, மாறா ராணுவம் வரவழைக்கப்பட்டது குஜராத் கலவரத்தில். நானாவதியுடைய அறிக்கையில 392 ரவுண்ட் ஆஃப் புல்லட்ஸ் ஃபயர் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. குஜராத்தோட இல்ல நான் சொல்றது 1984 கலவரத்தை பத்தி சொல்லும் பொழுது டெல்லி போலீஸ் ஃபயர்ட் அபவுட் 392 ரவுண்ட்ஸ் ஆஃப் புல்லட்ஸ் என்று எனக்கு ஒரு இணையதள ஆர்டிகல். அந்த 10,000 ரவுண்ட் புல்லட் வந்து ஃபயர் பண்ணாங்க. ஒண்ணு பண்ணலன்னு சொன்னீங்க, அதுக்காக யாருமே இறக்கலன்னு சொன்னேன். அதே மாதிரி இல்ல இறக்கல பண்ணீங்க, நீங்க திரும்ப போய் பாத்தீங்கன்னா அதா இருக்கும். ஓகே, நீங்க பரவாயில்லை. 372 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சோ நீங்க சொன்னதுக்கு நான் யாருமே இல்லங்கிறதுக்காக நான் குறிப்பிட்டேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், துப்பாக்கி சூடு நடத்தப்படவில்லை, அங்க வந்து மக்கள் யாருமே இறக்கப்படவில்லை அப்படிங்கறதா. இல்ல நான் அதான் சொல்றேன். நான் சொன்னது அந்த விஷயத்தை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க வந்து குஜராத்தை இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா 190 பேர் இறந்திருக்காங்க. 48 மணி நேரத்துல ராணுவம் வந்து வந்திருக்கு. நீங்க இந்த விஷயத்தை வந்து 48 மணி நேரம் 3 நாள் 2 நாள் வாஜ்பாய் அவர்களே வந்து இவரை பத்தி மோடி பத்தி சொன்னா நல்லா தெரியும். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் நீங்க வந்து திருப்பி ரொம்ப அழகா இந்த ரயட்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்கிறீங்களே தவிர ராகுல் காந்தியோட சிஸ்டத்தை பத்தி ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அவர் எத்தனை விஷயத்த பேசியிருக்காரு. எந்த தயக்கமும் இல்ல. இத பத்தி பேசுறது தயக்கம் இருக்கு, ஆனா சிஸ்டத்துக்கு தயக்கம் இருக்கு. இல்ல நீங்களே சொல்றீங்க ஐ அம் ரெடி. திரு அமெரிக்க நாராயணன் தயக்கத்தை பத்தி, அவங்களோட தயக்கத்தை பத்தி நீங்க குறிப்பிடுறீங்க. இந்த கேள்விகள் கேட்கும் போது எவ்வளவு தயங்கினா ராகுல் நீங்க
உங்களுக்கு மாற்று கருத்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. சிஸ்டத்தை பத்தி போலாம். நான் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். பல கேள்விகளுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றிய கேள்வியா இருந்தாலும் சரி, ஊழலை பற்றிய கேள்வியா இருந்தாலும் சரி, அவர் திருப்பியும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த முறையை மாற்றணும்னு. இதுல பல கட்சிகளுக்கு மாற்று கருத்து இருக்க முடியுமா? நம்ம முறையை மாற்றணும் அப்படிங்கிறது வந்து இந்த ரிட்டாரிக்ஸ் பல கட்டங்களில் பலரால் சொல்லப்பட்டு வருகிறது. இஸ் ஹி ரியலி சீரியஸ் அபவுட்? Of course, he is very serious on changing of system. ஆனா அதுக்கான என்ன விஷயங்களை முன்வைக்கிறார் அப்படின்னா, அதுல இருந்து அந்த இன்டர்வியூல இருந்து நமக்கு எதுவும் கிடைக்கல. ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. ஒன்னு, ஜனநாயகம்ங்கிறது கிராஸ் ரூட் லெவல்ல போகணும், அங்கிருந்து வரணும், விமன் எம்பவர்மெண்ட், இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஆனால் அதே நேரத்தில் கான்ட்ராடிக்டரியா சில ஏரியாவும் அவரோட பேச்சில் இருக்கிற விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா வந்து ஊழலுக்கு எதிரான தன்னுடைய ஒரு முக்கியமான பார்வையை வைக்கிறார். அப்புறம் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் எதிரான விஷயங்களை வைக்கிறார். ரெண்டு விஷயங்களை முக்கியமா நீங்க அதுல எடுத்துக்கலாம். ஊழலுக்கு எதிரான விஷயத்தை பேசும்போது, அதே நேரத்தில் கூட்டணியை பத்தி பேச்சு வரும்போது, நாங்கள் வந்து கூட்டணியை கொள்கை ரீதியான கட்சியில தான் பாக்குறோமே தவிர தனிப்பட்ட நபர்களை வைத்து கூட்டணி வைக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக்குள்ள அங்க வராரு. லாலு பிரசாத் மாதிரியோ அல்லது வேற கட்சிகளோ, எந்த கட்சிகள் எல்லாம் ஊழலை எதிர்கொள்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி வைக்க தயக்கம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப சிஸ்டம் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவதாக, டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பத்தி பேசும்போது நான் அதை வெறுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்றைக்கு வந்து காங்கிரஸ்ல இவர் ஏற்றுக்கிறாரோ இல்லையோ ஒரு பவர் சென்டர். ராகுல் காந்திங்கிறவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியில நிறைய அடிப்படையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. நிர்வாக ரீதியான மாற்றங்கள் கொண்டு வரலனாலும் கூட 10 ஆண்டுகள்ல கட்சியில வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்ததாக சொன்னாலும் கட்சியில எவ்வளவு பேர், எத்தனை வாரிசுகள் வந்திருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்ற விஷயத்துக்கும் நடக்கின்ற விஷயங்களுக்குமான அந்த இடைவெளி அதிகமா இருக்கும்போது அந்த நம்பகத்தன்மை, அவர்கிட்ட வந்து ஒரு விஷன் இருக்குது, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மாறணும்ன்றார். இந்த சிஸ்டம் மாற்றத்துக்கான முக்கியமான காரணிகளா எல்லாரும் பேசப்படுது. இந்த தேர்தலை முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லாரும் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸும் ஆன்டி கரப்ஷனையும் முக்கியமா வைக்கிறாங்க. அது ஏஏபியா இருக்கலாம், இல்ல காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம். எல்லா கட்சிகளும் இதை முன்னிறுத்தி தான் இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை முக்கியமா வைக்கிறாங்க. அப்ப அதை நோக்கின விஷயத்துல எவ்வளவு தூரம் இவங்க வந்து எக்ஸிகியூஷன்ல வைக்கிறாங்க. நீங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கான்ட்ராடிக்டரியா இருக்கு. அவருடைய வாதத்துல இருந்து, அவருடைய பேட்டிகள்லயே பாத்தீங்கன்னா கூட அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஊழலுக்கு எதிரான லோக்பால் மசோதாவை கொண்டு வரணும்னு முதல்ல அண்ணா ஹசாரே வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது அவரோட வார்த்தை சொல்றாரு, சட்டத்தால் ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப வந்து திருப்பி இப்ப நாங்க லோக்பால் சட்டம் கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாரு. அப்ப சட்டத்தால ஊழல் ஒழிக்க முடியாதுன்னு ஒரு சொன்ன. இரண்டாவது விஷயம், மும்பையினுடைய குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு பின்னால் அங்க போன ராகுல் காந்தி அவர்கள் குண்டுவெடிப்பு சம்பவங்களை இந்த நாட்டில் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா? திரு நாராயணன் தான் அதுக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்டாலும் சிஸ்டம், அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி கேட்டா சிஸ்டம், மோடியை பற்றி கேட்டா சிஸ்டம் மாற்றணும் தான். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை நோக்கிய, உங்களுடைய அரசாங்கத்தை நோக்கிய கேள்விகளுக்கெல்லாம் தவிர்க்கிற மாதிரி அவருடைய சிஸ்டம் பற்றி தூங்குற மாதிரி இருக்கவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி பாவனை பண்றவங்களே எழுப்ப முடியாது. நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு இதுவோட பார்க்கச்சே இருக்கு. நான் அதுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். ஒண்ணு, ஊழலை பற்றி சிஸ்டத்தை பேசுவோம். ஊழல்ங்கிறது நீங்க வந்து எல்லாருமே இந்த நாட்டில் மேஜர் ப்ராப்ளம் என்ன, சூப்பர்ஃபிஷியல். நேற்று நான் ஒரு ஊடகத்துக்கு போயிருந்தேன், இந்த இறந்து போயிட்டாங்க இல்ல அந்தமான்ல, அதை பத்தி உடனே அன்னைக்கு பேசுறோம், அதோட முடிவு போறல. அதனுடைய உள்ள இருக்க ப்ராப்ளத்துக்கு போய் அதை மாற்றத்துக்கான சிஸ்டம் மாற்றம் வெளிநாடுகள் எல்லாம் வேலை செய்யுது. ஏன்னா சிஸ்டம் மாற்றுகிறதுல வேற கேள்வி கேட்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தயவு செஞ்சு லெட் மீ கிவ் மீ மோடி பிரதமர் சிஸ்டம் மாற்றத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்க பேச முடியும், நான் பேசுறேன். இல்ல இது சார்ந்த கேள்வி அந்த கேள்வி நான் பதில் சொல்லிக்கிட்டு வரேன். என்ன ஒன்று. இரண்டாவது, ஊழலை பற்றி இந்த சிஸ்டம் கொண்டு வரோம் பாருங்க. முதல்ல யாருமே செயலாளர் தெளிவா அவர் நேற்று சொன்னாரு, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல? தகவல் பெறும் சட்டத்தை தான் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய ஊழல் வெளிவருவதற்கு முக்கிய காரணம் தகவல் பெறும் சட்டம் சொன்னாரு. அது சொன்னாரா சார்? அது தெளிவா சொன்னாரா? தெளிவா சொல்லிருக்காரு. இரண்டாவதாக லோக்பால் மசோதா கொண்டு வந்தாரு. மூணாவதாக அத்தோட அவர் வந்து உங்களை மாதிரி மேல் தட்டுல அப்படியே ஏதாவது இதை மட்டும் பார்க்கல, சிஸ்டத்தை மாற்றணும் இருக்கு. சிஸ்டத்தை மாற்ற விசில் ப்ளோயர்ஸ் இவங்க அதுக்காக ஆதரவு கொடுப்பாங்களான்னு தெரியாது. அதாவது இந்த இந்தியாவில் குற்றங்களை சொல்லுச்சு, அதற்கான விசில் ப்ளோயர்ஸ் ஊழலை பற்றியும் ஊழலை கெஜ்ரிவாலை பத்தி கேட்டா சிஸ்டத்தை பத்தி பேசுறாரு, மோடியை பத்தி கேட்டா ஆரம்பிச்சீங்க.
Please tell me. அதுதான் கேக்குறேன். Please tell me. நீங்க பாருங்க. I will repeat my question. Your question was system. முறையை பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சேன். எங்க நீங்க போறீங்க? இல்லங்க, நீங்க பேச மாட்டீங்க, நான் பேச மாட்டேன். நீங்க பேச மாட்டீங்க, நான் பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன், நீங்க தான் எப்படி சொல்லுங்க. காரணம் என்னன்னா, அரவிந்த் ஒரு விஷயத்தை பத்தி பேசினா எல்லாத்துக்கும் சிஸ்டத்துக்கு வராருன்னு கேக்குறேன். கேள்வி ஒன்றாக இருக்கும் பொழுது இப்ப நம்ம பேசுறது எல்லாமே சிஸ்டத்துக்காக இருக்கிறது, சம்பந்தம் இல்லாம இருக்கீங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க பேச நீங்க எப்படி மாத்துறீங்கன்னு மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சு ரீப்ளை பண்ணலாம். நம்ம பேசுவோம். நம்ம பேசுறது முறை, சிஸ்டத்தை பத்தி பேசணும். சிஸ்டம் செய்கிறாரா, நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காரா, இல்ல இது வெறும் பேச்சு தானான்னு பார்த்தோம். இவர் சொன்னாரு கேள்வி ஒரு விஷயத்தை பத்தி கேட்டா ஒட்டுமொத்தமா சிஸ்டத்தை பத்தி பேசும்பொழுது நிகழ்கால விமர்சனத்தை அவர் தவிர்க்கிறார். நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து திசை திருப்பறீங்க. ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக பேசுவது மட்டும் இல்லாம செயல்பட்டு இருக்காரு. நான் சொல்றத மக்கள் மத்தியில நீங்க போக விடாம செய்யறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் என்ன சொன்னாரு, முதல்ல கட்சியில மாற்றங்கள் கொண்டுட்டாரு, ஆனா ஆட்சியில மாற்றங்கள் கொண்டு வரலன்னு சொன்னாரு. இப்போ இந்த ஊழல்களை பற்றி ஒரு சட்டம் இல்ல, 2 சட்டம் இல்ல, 8 சட்டங்களை கொண்டு வந்து சிஸ்டத்தை மாத்திரம். அது மட்டும் இல்ல, இந்தியாவில் வேற யாரும் செய்யறதால மக்கள் கட்சி தலைவர்கள் இவங்க டைனஸ்டியை பத்தி பேசினாரு. டைனஸ்டியை மாத்தணும்னா கட்சி தலைவர்கள் முடிவு பண்ணக்கூடாது, தொண்டர்கள் முடிவு பண்ணும். வேற எந்த கட்சியில் இல்லாம கட்சியில இருக்க 1000 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு போட்டு யார் எம்பி எம்எல்ஏ தொண்டர்கள் முடிவு பண்ண முடியாது. சட்டங்கள் முடிவு பண்றீங்களா? நீங்க பேச முடியுங்க, நீங்க பேச முடியுங்க, நீங்களே தான் பேசிட்டு இருக்கீங்க. This approach is not right. எல்லாரோட நோக்கத்தையும் நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோக்கத்தை கற்பிச்சு எல்லாரோட approach is definitely not right. He said, please listen to me. இவர் வந்து இப்போ சிஸ்டம் இந்த நாட்டில் இப்படி தான் நடக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். தலைவர்கள் தான் சொன்னாரு, நான் ஒத்துக்கிறேன். அதை மாற்றணும்னா சிஸ்டம் மாற்றணும். அது என்ன பண்ணிருக்காரு, தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க 15 இதுல இந்த இதுல பண்ணிருக்காரு. சிஸ்டத்தை பத்தி பேசி செயல்படுறாரா இல்லையா? சிஸ்டத்தை செயல்படுறாரா இல்லையா? செயல்படுத்துற இல்லன்னு நீங்க சொல்றீங்க, செயல்படுத்திக்கிட்டு இருக்காரா? நீங்க குறிப்பிட்டது என்னன்னா, இப்போ இளைஞர் அணியிலையும் அல்லது உங்களோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் விங்லையும் அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேசும்போது கடந்த ஆண்டுகள்ல அவர் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நிர்வாக ரீதியா வரல 10 ஆண்டுகள்ல, ஆனா கட்சி ரீதியா மாற்றங்கள் கொண்டு வந்ததாக சொன்னீங்க. ஆனால் அந்த கட்சி ரீதியாக மாற்றங்கள் கொண்டு வரும்போதும் கூட ஏன் வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அவரால் அழிக்க முடியல? ஏன்னா அவர் ஹீஸ் டாக்கிங் அபவுட் டைனாஸ்டி பாலிடிக்ஸ். அதாவது அவர் என்ன சொன்னாரு, நான் எங்க பிறக்கிறேன்னு நான் நிர்ணயம் பண்றதில்ல, நீங்க எங்க பிறக்கிறீங்க, நீங்க எங்க நம்ம யாரும் நிர்ணயம் பண்றதில்ல. அவரை மாதிரி அந்த ஃபேமிலியில பிறந்தது அவரை குற்றமாக நீங்க பாக்குறீங்களா எனக்கு புரியல. எப்படி வந்து நான் வந்து ஒரு டாய்லெட் போய் கழுவினவன், இவங்க டீ கடை, அதெல்லாம் ஒண்ணும் தவறு. அதே மாதிரி அவர் அந்த இல்ல தவறு இல்ல தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. எப்படி நான் வந்து ஒரு டாய்லெட்டை கழுவி இருக்கேன்னா அது தவறு இல்லையோ, அவர் டீ கடையில இது பண்றதும் தவறு இல்ல. அதே போல ஒரு குடும்பத்துல பிறக்கிறதும் அவருடைய தவறு இல்ல. ஆனா அந்த குடும்பத்துல பிறந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரா? அந்த குடும்பத்துல இருந்து இன்னும் கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும் நான் கல்யாணமே பண்ணிக்காம இருக்க போறேன், ஏன்னா டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் வேண்டாம்னு சொன்னாரா இல்லையா? இத மாத்த நினைக்கிறதா, உண்மையா நினைக்கிறாரா இல்லையா? மனசை தொட்டு சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க. காந்திய மாதிரி மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சொல்லி செயல்படுத்தி காட்டுறாரு. அதாவது சிஸ்டத்தை பத்தி அவர் பேசுறாரு, சிஸ்டத்தை பத்தி நான் கேள்வி கேட்டேங்கிறார். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, கேள்வி வேறத பத்தியும், நரேந்திர மோடியை பற்றி கேள்வி, அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி கேள்வி, ஊழலை பற்றி கேள்வி, விலைவாசி உயர்வை பற்றி கேள்வி. ஆனால் அவருடைய பதில்கிறது ஆர்டிஐயோ இல்ல ஒட்டுமொத்த சிஸ்டம் ரீஃபார்ம் பற்றி இருக்கும் பொழுது நேரடியான விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்கு இந்த ஒரு சிஸ்டம் விஷயத்தை பயன்படுத்தி இருக்காரா ராகுல் தன்னுடைய பேட்டி? பொதுவாகவே இது வந்து ராகுல் காந்திக்கு மட்டும் இல்ல, பெரும்பாலான நிறைய அரசியல் தலைவர்களுக்கு, பெரும்பாலான சொல்ல முடியாது, சில அரசியல் தலைவர்களுக்கு இது ஒரு எப்பவுமே இந்த நேரடி கேள்விகளை தவிர்த்துட்டு அவங்க தங்களுடைய விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு பொதுவா ஒரு நேர்காணல அப்படி பயன்படுத்ததான் விரும்புவாங்க. தான் சொல்ல விரும்பப்பட்டதை விரும்பியதை எல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியா அதை நான் பாக்குறேன். நேற்றுக்கு வந்து அர்ணப் கேட்ட பல கேள்விகள்ல அவர் வந்து அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா மேலும் மேலும் சர்ச்சைகளுக்குள்ள மாற்றதை விட நம்ம வந்து அவர் தன்னை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நினைச்சது வந்து நான் இதையெல்லாம் கடந்த ஒரு மனிதன், நான் என்னோட லெவல் வேற, நீங்க இதுக்குள்ளெல்லாம் என்ன இழுக்காதீங்கிறது அவர் திரும்ப திரும்ப சொல்ல ட்ரை பண்ணாரு. ஆனால் அவர் எந்த இடத்துல இருந்து அதை சிந்திக்கிறார், அவருடைய சிந்தனை என்ன, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்களை சொல்ல வர்றாரு அப்படிங்கறதையும் கூட அவர் ஒரு பதிவாக அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்வே பண்ண முடிஞ்சதா, ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் போக முடிஞ்சதா அப்படின்னா அது வந்து இல்ல, இதை தாண்டி ஒரு மென்மையான ஒரு மனிதராக தென்பட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா?
திரு அமெரிக்கன் நம்ம மீது கோவப்படுகிறார், நீங்க இந்த நோக்கத்தோட கேள்வி கேட்கிறீங்கன்னு நம்மளை திட்டார், உங்களை திட்டார், வானதி அவர்களை திட்டார். ஆனால் கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்ட போது கூட டாலரன்ஸ் அவர்கிட்ட இருந்ததுன்னு பார்க்கணும். நிச்சயமா நிறைய சில தலைவர்கள் பேட்டிகளை பாதியில முடிச்சுட்டு போன எல்லா விஷயங்களும் அல்லது பேட்டியை உடனடியாக கவுண்டர் பண்ணதும் உண்டு, அல்லது தங்களுடைய மோடி அதில் அடக்கம் ஒரு பேட்டியை பாதியில முடிச்சு நீங்க எழுந்து வந்தா அது வந்து புறக்கணிப்பு. கடினமான கேள்விகளை எதிர்கொண்டாரு. மோடி போல பயந்து ஓடவில்லை, அவர் திட்டல. என்ன யார் கேள்வி கேட்கறது முரட்டுத்தனமா பேச என்ன மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு இருக்காரு. நீங்க வந்து 10 வருஷங்களுக்கு எப்படி பண்ணாலும் பார்த்தோமே, நேரா கடினமான கேள்விகள் கேட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா ராகுல் காந்தி அவர்களோட இமேஜ் வந்து பில்டப் பண்றதுக்கான முயற்சிகள் நிறைய வந்து காங்கிரஸ் பண்ணுது. அதுல வந்து நிறைய நீங்க சொல்றது அப்புறம் நான் சொல்றேன். நீங்க வந்து இப்படியே தான் சார் ஒவ்வொரு தரம் வந்து சாரி சொல்லிட்டோமா. அதாவது நீங்க வந்து அவர் சொன்னாருன்னு சொன்னா அடுத்த 5 நிமிஷத்துல அரசாங்கத்தோட பாலிசி மாற்றப்பட்டு 12 சிலிண்டர் கொடுக்கப்படுது. அவர் சொன்னாருன்னு சொன்னா அரசாங்கம், மந்திரி சபை, பிரதமர் உட்பட முடிவெடுத்த சட்டங்கள் எல்லாமே கிழித்தெறியப்பட்டு குப்பை தொட்டிக்கு வந்து அனுப்ப முடியும். இந்த மாதிரி ஒரு அதிகாரம் வாய்ந்த நபராக இருக்கக்கூடியவர் அரசாங்கத்தில் இவ்வளவு வருட காலம் இந்த சிஸ்டத்தை பத்தி பேசுறவரு, ஊழலை பத்தி பேசுறவரு, பெண்களோட எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறவர். நான் கேக்குறேன், பெண்களுக்கான அதிகாரம்னு பேசுறத குறைஞ்சபட்சம் கட்சியிலேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதிரியாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? விமன் எம்பவர் ஆகணும், நான் என்ன சொல்றேன், ஹரி சொல்றேன், இந்த நாட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த நாட்டுல வந்து எல்லாரும் டிவி பாக்கணும், இந்த நாட்டுல வந்து எல்லாரும் வந்து விவாதத்துல வந்து நல்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் பொதுவா பேசுறதுங்கிறது வேற. ராகுல் காந்தி பேட்டி பற்றி நாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்க விவாதித்துக் கொண்டிருக்க நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம், ராகுல் காந்தி பேட்டி பற்றிய அவர்களுடைய கருத்து என்னன்னு. நேர்கள் அளித்த பதில் இதோ. ராகுல் காந்தியின் பேட்டி நேர்மையானது என்று 16% தெரிவித்திருக்கிறார்கள். இது முதிர்ச்சியற்றது என்று 81% தெரிவித்திருக்கிறார்கள். இது உணர்ச்சிகரமான ஒரு பேட்டி. தங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி என்று 3% தெரிவித்திருக்கிறார்கள். நேர்மையானது என்று 16%, முதிர்ச்சியற்றது என்று 81%, உணர்ச்சிகரமானது என்று 3% தெரிவித்திருக்கிறார்கள். ஊருமே உங்களுடைய இறுதிக்கட்ட அவங்க கேள்வி வந்ததுக்கு முந்தைய மக்கள் மன்றத்துக்கு விடப்பட்ட ஒரு விஷயம். அதே போல மன்மோகன் சிங் சொல்லக்கூடிய லாஜிக் ஏத்துக்கிறீங்களா? 2000 இந்த கரப்ஷன் ஸ்கேம் எல்லாம் 2000 நீதிமன்றம் இல்ல மக்கள் மன்றம், அந்த லாஜிக் ஏத்துக்கிறீங்களா? அதுதான் சொல்றேன். இந்த கருத்து பார்க்கும்போது பொதுவா அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அந்த பேட்டியை எதிர்கொண்டது ஒரு விதத்துல சரியா இருந்தது. எந்த இடத்துலயும் உணர்ச்சி வசப்பட்டு பேசல, ரொம்ப மென்மையாவே நடந்து கொண்டார், இதெல்லாமே இருந்தது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம், 10 ஆண்டுகள்ல முக்கியமா ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கும் போது அதுக்கான பிரிப்பரேஷன்ஸ் இருந்தது. அதை எவ்வளவு தூரம் அவர் கன்வே பண்ணாரு, அது ஏன் வந்து இவ்வளவு இப்போ மக்கள் கருத்தையே பாத்தீங்கன்னா கூட அவங்களால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக, முதிர்ச்சியற்ற ஒரு தலைவர். தொடர்ச்சியாக ராகுல் காந்திக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. என்னன்னா அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவராக தன்னை இன்னும் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் சந்தித்த தேர்தல்கள், அது யூபியா இருக்கலாம் இல்ல குஜராத்தா இருக்கலாம், எல்லா தேர்தல்களையும் இன்னும் வந்து வெற்றிகரமான தலைவர். அவர் வெற்றின்றது நான் வந்து தேர்தல் வெற்றியை சொல்றேன். அந்த மாதிரி ஒரு நிலையில இன்னைக்கு வந்து கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த கூட தயங்கக்கூடிய ஒரு நிலையில அவர் வந்து ஒரு பிரச்சார இதோட தலைவராக வர்றார். அப்ப வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஐ கிவ் யூ தி லாஸ்ட் வேர்ட். இந்த ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இல்ல உங்கள்ட்ட கேட்கிறேன். ஐ கிவ் யூ தி லாஸ்ட் வேர்ட். இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது நிதர்சனம். இது நீங்க பொய்னோ இல்ல இதுக்கு உள்நோக்கமோ கற்பிக்க முடியாது. இது இது பற்றி உங்களுடைய கருத்து. அதாவது மக்கள் மன்றத்துல நம்ம விற்க வேண்டியது, மக்கள் வந்து இதை பார்த்து அகங்காரமா இல்ல அடக்கமா, மேல் பூச்சா இல்ல வீட்டுல ஒவ்வொரு கல்லா பார்த்து கட்டுறாங்களே இந்தியாவை மாற்றணும் அதுவா, ஹிட்லரை போன்ற பொய் பேசுபவரா, உள்ளத்திலிருந்து உணர்ச்சி பூர்வமா பேசுவரா, காரில் அடிப்பட்டவர்களை நாய்கள்னு சொன்னவங்களா, இல்ல நாங்க பண்ண தற்போத்துங்களா, 60 மாசம் இல்ல 6 மாசத்திலே இந்தியாவை பிளக்க போகிறவரா, இல்ல பிரிந்து போகின்ற பஞ்சாபையும் அந்த அசாமையும் உள்ள கொண்டு வர வேண்டியவங்களா, இத வந்து அயோத்தியாவிலையும் இதுலயும்
ஒண்ணுமில்லாதவர்களை பிரித்தாளீங்களா இல்ல எல்லாரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவரா இது வேணுமா அப்படின்றத நீங்க மக்கள் மன்றத்துல முடிவு பண்ணுவாங்க. இது பேச்சை வெட்டும் வச்சு பார்த்து முடிவு பண்றதுல உணர்ச்சி பூர்வமா பேசுறவங்க பார்த்து இல்ல உள்ளபூர்வமா பார்த்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நிச்சயமா நம்பிக்கை. நிச்சயமாக இது ஜனநாயகம், மக்கள் முடிவு செய்வார்கள். மக்கள் முடிவு வெகு தூரத்துல இல்ல அப்படிங்கறது மட்டும் உண்மை. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற வானதி ஸ்ரீனிவாசன், திரு அமெரிக்கன் அருணன், திரு கார்த்திகை பார்த்து எங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்.